Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல விற்பனைக்கு பார்க்கக்கூடிய இந்த கார் Chevrolet பிராண்ட்ல இருந்து என்ஜாய் பார்க்க போறோம். இது ஒரு டீசல் வேரியன்ட். வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2016 மாடலு, சிங்கிள் ஓனர் காரு. வண்டியோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025 மார்ச் மாதம் வரைக்கும் லைவ்ல இருக்கு. காரோட டயர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% இருக்கு வீல் கப்போட. காரோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் மெட்டாலிக்ல வந்துடும். நல்ல ஒரு ஃபினிஷிங்ல சூப்பரா இருக்கு. ஒரு காம்பாக்ட் எம்பிவி செக்மெண்ட்ல நல்ல ஒரு 7 சீட்டர் கார் இது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு லோ பட்ஜெட்ல இந்த வண்டி சேலுக்கு நம்ம கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்கு. காரோட எக்ஸ்டீரியர் பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு எக்ஸலன்ட் கண்டிஷன்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை. எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா TN91 சிதம்பரம் ஆர்டிஓல இருக்கு. காரோட இன்டீரியர்ஸ் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ல ரெஸ்ட் அந்த மாதிரி எதுவும் இஷ்யூ கிடையாது. ஸோ பாடியோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கு. காரோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,19,000 இது வரைக்கும் ஓடி இருக்கு. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஏசி, சென்ட்ரலைஸ்டு ஏசி. ஸோ பின்னாடி உட்காரவங்களுக்கு ஏசி தனியாக வந்துடும். ஏசி நல்ல ஒர்க்கிங்கில் இருக்கு. பயனியர் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சுத்தமாகவே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சீட் கவர், ஏசி மேட், நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 7 சீட்டர்ன்றதை விட இன்னும் ஒரு ஆள் சேர்ந்தே உட்காரலாம். 8 பேர் தாராளமாக ட்ராவல் பண்ணலாம் இந்த காரில். ஸோ லாஸ்ட் ரோவையும் பாருங்க. பின்னாடி 3 பேர் தாராளமாக உட்காரலாம் அந்த வண்டியில். பூட் ஸ்பேஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிளாக ஒரு 4-5 பையங்க வைக்கிற மாதிரி பேக்கில் கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்குது. பேக் சைட்லேருந்து பாருங்கள் காரோட வியூஸை. இந்த காரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் கிடையாது. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. காரோட இன்ஜின்ஸை பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1300cc டீசல் இன்ஜினு. ஸோ லிட்டருக்கு உங்களுக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜின் போர்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாகவே இருக்குது. ஸோ இன்ஜினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் அடிக்கிறது, ஸ்மோக்கிங் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். காரோட இன்ஜின் நாய்ஸை செக் பண்ணி பார்ப்போம். வண்டி ஓடிட்டு தான் இருக்குது. இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு இவங்க கோட் பண்ணிக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,40,000 கேட்டிருக்காங்க. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான். வண்டி அந்த நேரில் செக் பண்ணி பாருங்கள். விலை அனுசரித்து பேசிக்கலாம். அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடிய கார் ஹோண்டா அமேஸ் VMT. ஸோ மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட அட்டகாசமான ஒரு காம்பேக்ட் செடான் வெஹிக்கிள். ஆத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் நம்ம கள்ளக்குறிச்சியில் பார்க்கணும். இந்த காரோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. வாங்குறவங்க இன்சூரன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதனுடைய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 73,000 தான் இது வரைக்கும் ஓடி இருக்கு. காரோட டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்கும். என்னுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2019 மாடல், சிங்கிள் ஓனரு, டீசல் வேரியண்ட்டு, காம்பேக்ட் செடாலாம் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வெஹிக்கிள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டருக்கு ஒரு 20 அபோவ் மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் சென்சார்லாம் வந்துடுது. அமேஸில் பார்த்தீங்கன்னா இது மிடில் வேரியண்ட்டு. ஸோ இதில் உங்களுக்கு சன்ரூஃப் மட்டும் வராது. மற்றபடி எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துடும். காரோட இன்டீரியர் பாருங்கள்.
ஸோ இந்த கார்லேயுமே உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோலாக வந்துடும். சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ், டியூவல் ஏர் பேக் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்லேயே வந்துட்டு வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடுது. வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 73,500 ஓடி இருக்கு. பேக் சைடு ரோ பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 4+1 ஒரு 5 பேர் தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ இன்டீரியர் கம்ஃபர்ட்னஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வண்டியில். உங்களுக்கு லெக் ரூமாக இருக்கட்டும், இல்லை ஹெட் ரூம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த வண்டியில். காரோட ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்டும் கிடையாது. நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். காரோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 420 லிட்டர்ஸ் வந்துடும். ஸோ ஸ்டெப்னியுமே நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. காரோட இன்ஜின் போர்ஷனை பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 சிசி டீசல் இன்ஜினு, ஐடி டெக் வந்துடும். 2 லிட்டருக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும் இந்த வண்டி. மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இன்ஜினோட ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. ஸோ ஆயில் கசிவு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஃப்ரண்ட் சேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டிக்கு கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,49,000 சொல்லியிருக்காங்க. லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனை ஓகே பண்ணிடுங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.